அப்பதான் 1000 டைம் நம்ம தொடுவோம் பாருங்க. ஆனா அப்பயும் உபா 1:11 வருவார், அப்படியே வருவார். அப்ப இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல, இது பத்தாதா? இன்னும் எனக்கு நீங்க திரும்ப சொல்றேன், இப்ப நீங்க ஒரு லெவல்ல இருக்கலாம், 1000 மடங்கு பிளெஸிங் உள்ள போகும்போது அன்னைக்கு கர்த்தர் சொல்லுவாரு, இங்க பார்ப்பா, அப்பவும் சொல்லுவாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், அப்பயும் ஸ்டார்ட் பண்ணுவார். திரும்ப அங்க இருந்து நீ கேட்கலாம், என்னங்க ஆண்டவரே திரும்பவும் ஆரம்பத்துல இருந்தா? அவர் சொல்ல, ஆமாப்பா, என்னுடைய கேரக்டரே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இது எதுக்கு, இது போதாதா, இது பத்தாதா, இதெல்லாம் டூ மச்சா தெரியலையா, நீ நினைக்கலாம், நீ என்னைக்கெல்லாம் அப்படி நினைக்கிறியோ அப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு ஸ்டார்ட். ஏன் இதை பேச ஆரம்பிச்சோம்? தேவன் இப்படிப்பட்ட ஆசைகளை நமக்குள்ள உருவாக்கி அந்த ஆசைகளுக்கு ஏற்றாறு போல் நம்மை கர்த்தர் நடத்துறார். பைபிள் போடும்போது விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள்ள உருவாக்குகிறார். இந்த வசனத்தை ஏன் நம்மோடு பேசுறாரு? நமக்குள்ள இந்த விருப்பங்களை உண்டாக்கி அதற்கு நேராக நம்மை கொண்டு செல்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய பரலோக பிதாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எப்படி கடவுள் நம்மளை ஆஸ்வதிப்பார் என்பதை